தொலைக்காட்சிய குடும்ப தொலைக்காட்சியான சன் டிவி தொலைக்காட்சி 2 நாட்களுக்கு முன்னாலே 170 இடங்களில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி மகத்தான வெற்றி பெற்றிருக்கிறது என்று ஒளிபரப்பினார்கள். நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். வாக்குகளை பறிக்க வேண்டும், தமிழர்களை ஏமாற்ற வேண்டும் என்பதற்காக 530 வாக்குறுதிகளை அள்ளி வீசினார்கள். அதிலே ஏதாவது ஒன்றை நிறைவேற்றினார்களா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். நீட்டும் தேர்வை ஒழிப்பேன் என்றார்கள், ஒழித்தார்களா என்றால் இல்லை. ரேசன் அட்டை வைத்திருக்கிற இல்லத்தரசிகள் அனைவருக்கும் 1000 கொடுப்பேன் என்றார்கள், கொடுத்தார்களா? முதல் மாதத்தில் புரட்சி தமிழர் எடப்பாடியார் கேட்டார், ரேசன் அட்டை வைத்திருக்கிற இல்லத்தரசிகளுக்கெல்லாம் 1000 கொடுப்பேன் என்று சொன்னீர்கள், என்ன ஆயிற்று? வெட்கத்தை விட்டு சொன்னார்கள், சர்க்காரிடம் நிதி இல்லை என்று. 6 மாதம் கழித்து கேட்டார், கொடுக்கவில்லை. 1 வருடம் கழித்து கேட்டார், கொடுக்கவில்லை. 2 ஆண்டுகள் கழித்து கேட்டார், கொடுக்கவில்லை. 28 மாதங்களுக்கு பிறகு அண்ணன் எடப்பாடியார் தமிழகத்தின் சட்டமன்றத்திலே வைத்து ஸ்டாலினின் சட்டத்தை ஒழிக்கியதற்கு பிறகு வேறு வழியில்லாமல் 2,16,00,000 ரேசன் அட்டைகள் வைத்திருக்கிற தாய்மார்களுக்கு 1,08,00,000 பேருக்கு மட்டும் கொடுப்பேன் என்றார். தகுதி பார்த்தார், தராதரம் பார்த்தார். ஒரு தாய்மார்கள், பெண்கள் இயல்பானவர்கள், உண்மையானவர்கள், அறிவானவர்கள், இயல்பானவர்கள், நம்பினால் உயிரையும் கொடுக்கக்கூடிய தாயுள்ளம் கொண்டவர்கள். அவர்களை நம்ப வைத்து 1,08,00,000 பேருடைய வாக்கை பதித்த ஸ்டாலினை பார்த்து இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் கேட்கிறார்கள். உட்கார்ந்து இந்த அம்மாட்ட நான் 10,000 ரூபாய் இல்லைன்னா 2 பேர் பஞ்சாயத்துக்கு வருகிறவர்கள் சொல்வார்கள், ஏன்னா போய் ஒரு பொம்பளை பிள்ளை ஏமாத்திருக்கேன், எல்லாம் ஒரு ஆம்பளையாடா என்று கேட்பார்கள். ஒரு பெரியம்மாட்ட ஒரு நகையை வாங்கி அடமானம் வச்சு விட்டு திருப்பி கொடுக்கறன்னா, ஏண்டா உன்னை நம்பித்தானடா கொடுப்பது, போய் ஒரு பொம்பளை ஏமாத்திருக்கேன், நீ எல்லாம் மனுஷனா என்று கேட்பார்கள். சில பேர் காதலித்து ஏமாற்றுவார்கள். பஞ்சாயத்துக்கு வருகிறவர்கள் சொல்வார்கள், ஏண்டா போய் ஒரு கொட்டை பிள்ளை எப்படி ஏமாத்திருக்கேன், நீ எல்லாம் மனுஷனா, நீ எல்லாம் ஒரு ஆம்பளையாடா என்று கேட்பார்கள். அதைத்தான் இன்றைக்கு தமிழக தாய்மார்கள் கேட்கிறார்கள். போயும் 1,08,00,000 தாய்மார்களை, பெண்களை ஏமாற்றி நீ முதலமைச்சராக 5 ஆண்டு காலம் உட்கார்ந்து இருக்கிறாயே, நீ எல்லாம் சரியான ஆள் என்று இன்றைக்கு தமிழக முதலமைச்சரை பார்த்து மக்கள் கேட்கிறார்கள். சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டுமா இல்லையா? அதுதான் ஆண்மையுள்ள ஆட்சி, ஆண்மையுள்ள அரசு. டீசலுக்கு 3 ரூபாயும் பெட்ரோலுக்கு 4 ரூபாயும் குறைப்பேன் என்றார். எந்த நடவடிக்கையும் இல்லை. 5 ஆண்டுகள் முடிந்து விட்டது. கரும்பு விவசாயிகளுக்கு தன்னுக்கு 4,500 ரூபாய் கொடுப்பேன் என்றார். 5 ஆண்டுகள் முடிவுற்று 1 பைசா ஏற்றி கொடுக்கவில்லை. சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் கொடுப்பேன் என்றார். இன்று வரை கொடுக்கவில்லை.